உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உலக மக்களுக்கும் ஊடக பெருமக்களுக்கும் முதல்கண் வணக்கம். மின்மினி பூச்சிகள் எல்லாம் இங்கே வெளிச்சம் தராது. உண்மையான வெளிச்சம் தரக்கூடியவர் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை தெரிவிக்கிறேன். சொல்லுங்க. சார், களத்தில் பணியாற்றுறவங்க எங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு யார் போட்டி என்பது. மக்கள் தான் எஜமானருக்கு. இது சினிமா வசனம் இல்லை. அவர் அப்படி சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் வாட்டு ஊடகங்கள் ஏதாச்சும் ஒரு கேள்வியை போட்டுட்டு அப்புறம் செல்லூர் ராஜு இதை சொன்னார், விஜயை சாடினார். ஏப்பா, முதல் ஆண்டில் தொடக்கத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வேண்டிட்டு வந்திருக்கோம். எல்லாருக்கும் வருவாங்க தம்பி, எல்லாருக்கும் ரசிகர்கள் வருவார். ரசிகர்கள் இருந்தால் அது முதல் வரும்போது அந்த முகத்தை பார்க்குறதுக்கு சினிமா கவர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் எப்போவுமே நம்ம அமிதாப் பச்சன் வந்தாருன்னா கூட கூட்டம் கூடும். அமிதாப் பச்சன் எவ்வளோ காலமாக சினிமாவில் இருக்கார். அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை, கூட்டம் கூடுறது வச்ச இல்லை. மக்கள் தீர்மானிக்கணும். மக்கள் நம்மளை ஆளக்கூடியவர்கள் யார், நம்மளை ஆளக்கூடிய நிர்வாக திறன் படைத்தவர் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும். என்ன செய்யறேன்னே தெரியும். அதனால் 5 வயசு பாப்பாவிலேருந்து 85 வயசு பாட்டி வரைக்கும் இந்த நாட்டில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலை இருக்குது. கற்பழிக்கப்படுறாங்க. எனவே அவங்க இது இந்த போதையே ஒழிக்கணும். இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா எத்தனை இடத்துல நான் கஞ்சா வாங்கி தரலாம். அதெல்லாம் கொண்டாந்து இப்போ என்னென்னா முன்னாலையெல்லாம் கொண்டாந்து விற்பாங்க. இப்போ ஆன்லைன்லேயே விற்கிறாங்க. எல்லாம் அவங்களும் வலைதளத்துக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்களும் வலைதளத்துக்கு போயிட்டாங்க. போதை கடத்துறவங்க, இந்த கஞ்சா கடத்துறவங்க கூட பார்த்தீங்கன்னா, கஞ்சா வைக்கிறவங்க கூட டோர் டெலிவரி பண்ணுறாங்க. இந்த அமேசான், இந்த இது என்னப்பா, ஜொமேட்டோ, இன்னொன்று என்ன, ஃப்ளிப்கார்டு, என்னென்னமோ இருக்குது. அது மாதிரி டோர் டெலிவரி பண்ணுறாங்க. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. எல்லாத்துலேயும் கஞ்சாவிலையும் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அது முதல் நாள், அடுத்த நாள் வட மாநிலத்தில் வெட்டுறான். அம்பாட்டு சதக்குன்னு. அந்த பையன் பாவம், என்ன மொழியும் தெரியல, எதுக்குடா வெட்டுறான். தமிழ்நாட்டுக்கு வந்த பாவமா, ஏன்னா நான் வேலைக்கு தானே என்னையப்பா வெட்டுறீங்கன்ற மாதிரி இருக்குது. பாவமாக இருக்குது. எல்லா பெண்கள்லாம் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அது ஒன்றும் போதாதா இந்த ஆட்சி மாற்றுறதுக்கு? என்ன சொல்கிறீங்க? சரி, வர்றாங்க. இந்த நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்க அப்பா இந்த காங்கிரஸ் இல்லை, இதுக்கு முன்னால் இருந்த காங்கிரஸ்.